எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம டிவிகே சார்பா இன்னைக்கு வந்து 234 தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம டிஎம்கே சார்பா வந்து இன்னைக்கு வந்து 516 வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ ஃபுல்லாவே வந்து அந்த பொலிட்டிக்கலோட இம்பாக்டை பத்தி தான் நம்ம பேச போறோம். எந்த கட்சியை பத்தி நம்ம பேச போறது இல்ல. ஒரு காமனா ஒரு கேண்டிடேட்டை வந்து எப்படி வந்து அவங்க தீர்மானிக்கிறாங்க, அதே மாதிரி மக்களுக்கு வந்து இவங்க எப்படி வந்து அந்த வாக்குறுதி எல்லாம் கொடுக்குறாங்கன்றத என்னோட வியூல இருந்து சொல்ல போறோம். இந்த வியூ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்லாம் இருக்கோ அது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. இந்த சேனல் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம டிவிகே சார்பா இன்னைக்கு வந்து காலையிலேயே வந்து 234 தொகுதியும் வேட்பாளர்களை வந்து அறிவிச்சிட்டாங்க. இதுல வந்து குறிப்பா வந்து நம்மளோட விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர்லயும் அதே மாதிரி திருச்சி கிழக்குலயும் வந்து அவர் வந்து போட்டியிட்டதா வந்து அறிவிச்சிருக்காரு. இது வந்து ஒரு ஏற்கனவே வந்து முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் திருச்சியை பத்தி அவர் வந்து இது வரைக்கும் சர்ப்ரைஸாவே வச்சுக்கிட்டு இருந்தாரு. பெரம்பூரை பத்தி மட்டும்தான் அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப திருச்சியிலயும் வந்து அவர் நிக்கிறாரு. குறிப்பா வந்து திருச்சியில வந்து ஒரு வேற லெவல் இம்பாக்டை வந்து அவர் வந்து ஏற்கனவே வந்து கிரியேட் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. குறிப்பா அந்த ரோட் ஷோலயே வந்து திருச்சியில அவருக்கான ஒரு இம்பாக்ட் வேற லெவல்ல இருந்தது. அதனால மட்டும் இல்லாம அங்க வந்து நிறைய வந்து அவருக்கான சாதகமான ஓட்டெல்லாம் வந்து இருக்கிறதா வந்து நம்புறாரு. அதனால திருச்சியிலயும் வந்து அவரோட வேற லெவல் வெற்றி வாய்ப்பு இருக்கனால அதுல வந்து அவர் வந்து போட்டியிடுறதா தெரியுது. இது மட்டும் இல்லாம அந்த கட்சியில உள்ள முக்கியமான ஆளுங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு வேற லெவல்ல இடத்துல வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. குறிப்பா ஆதவ அர்ஜுனா, அதே மாதிரி நம்மளோட செங்கோட்டையன் அவர்களுக்கும் அதே மாதிரி ஸ்ரீகாந்த், இந்த மாதிரி முக்கியமான வந்து நட்சத்திர ஆளுங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க சீட்டு. குறிப்பா சொல்லணும்னா யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல வந்து ஜெயிப்பாங்களோ அவங்களுக்கான கேண்டிடேட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பா பிரபுன்றவங்க வந்து நிறைய வந்து ஃபேமஸான கேண்டிடேட், அவங்களுக்குலாம் வந்து முக்கால்வாசி சூப்பரான ஒரு வடிவமைப்பாக அமைச்சிருந்தாங்க. இவங்க கொடுத்த சீட்ல வந்து 21 பேர் வந்து கேண்டிடேட் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்க்கு வந்து வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டது. இந்த விழா வந்து ஒரு வேற லெவல் பிரம்மாண்டமா வேற லெவல் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ற அளவுக்கு வந்து இருந்ததுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம டிஎம்கேவோட ஒரு வாக்குறுதிக்கான ஒரு திட்டத்தை வந்து அவர் வந்து 6 மணிக்கு வந்து சொல்லியிருந்தாரு. அதுல வந்து அவர் சொன்னது போகாலும் நம்ம வந்து பெண்களுக்காக வந்து ஒரு மிக்சி கிரைண்டர் அப்புறம் வந்து அவன்னு சொல்லிட்டு ஒரு 8000 ரூபாய்க்கான ஒரு கூப்பன் வந்து வழங்க போறோம். அது மட்டும் இல்லாம மாதம் மாதம் கொடுக்குற 1000 ரூபாயை வந்து 2000 ரூபாயை வந்து மாத்துறோம்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு முக்கியமான விஷயத்த வந்து மேற்கொண்டாரு. அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ஸ்க்கு வந்து 1ல இருந்து 5 வரைக்கும் தான் வந்து இந்த காலை வேளை உணவு கொடுக்குறோம், அதை வந்து 8ஆ மாத்துறோம். அது மட்டும் இல்லாம அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து 1 லட்சம் அந்த காலி இடங்களை வந்து உடனே நிரப்புறோம்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வாக்குறுதியை டகடகன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா 516 வாக்குறுதிகளை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல வந்து இதெல்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு இதா இருந்தது. குறிப்பா விவசாயிகளுக்கு தள்ளுபடி இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்ன டவுட்னா போன தடவை சொன்னதுலேயே வந்து மிச்சம் இருக்குன்றத சொல்லியிருந்தாங்க. குறிப்பா 80% தான் வாக்குறுதியை வந்து நிறைவேற்றிருந்தா சொல்லியிருந்தாங்க. அந்த 20% வந்து எப்போ முடிப்பாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் எதுக்கு வந்து உடனே நம்ம டிவிக்கு ஏதாவது ஒன்று பண்ணோன்னே இவங்க வந்து அன்னைக்கு வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக வந்து கொடுக்குறாங்க, வாக்குறுதி கொடுக்குறாங்கன்றும் ஒன்றுமே கிளியராக புரியல. இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து விஜய் வந்து நிறைய விமர்சிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அது குறிப்பாக சொல்லணும்னா திருச்சியில் வந்து நிற்கிற அந்த கேண்டிடேட் நான் வந்து விஜயை வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து ஜெயிச்சிருவேன், 1 லட்சம் வாக்குகளுக்கு வித்தியாசமாக வந்து ஜெயிச்சிருவேன்ற மாதிரி அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இது வந்து எப்படி வந்து அவங்களுக்கு இம்பாக்ட் கிரியேட் ஆகுன்றது சத்தியமா புரியல. நம்ம எந்த ஒரு கட்சியும் சார்ந்து சொல்லலை, ஆனால் அவங்க ஒவ்வொருத்துக்கும் வந்து நம்ம திமுக வந்து எதுக்கு தாவேகாவை வந்து அவங்க டார்கெட்டாக யூஸ் பண்ணுறாங்க, அவங்க என்னதான் வந்து நேரடியாக சொல்லனாலும் மறைமுகமாக ஏன் வந்து அப்படி செய்கிறாங்கன்றது இனிமேல் தான் அந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த எலெக்ஷன் வந்து ஒரு முக்கியமான எலெக்ஷனாக இருக்க போது. குறிப்பாக வந்து இனிமேல் ஃபுல்லாக ஒவ்வொரு தலைவர்களும் அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு வந்து போயிடுவாங்க. இந்த பிரச்சாரத்தில் என்னென்ன மாதிரியான சூழலாம் நடக்க போகுது, என்னென்னலாம் வந்து மக்களுக்கு வந்து இது பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்க இந்த எலெக்ஷனில் வந்து யாருக்கு வந்து ஓட்டு போட போகிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.